இந்த காலை உணவு திட்டத்துக்கு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது முதலமைச்சர் அதை ஒன்றும் காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் பேர் வைக்கல. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் தான் வச்சார். இவர் தான் முதலமைச்சர், அவருடைய காலை உணவு திட்டம். ஆகையால் தன்னுடைய பெயரை தளபதி அவர்கள் பிரகடனப்படுத்தல. ஆனா இவரு இன்னும் அவரை முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டு அதை மறுக்கிற மாதிரி காமராஜருடைய பெயரை வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் பெயர் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே மத்திய உணவை கொண்டு வந்தவர், திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகையினால அந்த திட்டம் அவர் 2 பேருக்கும் தான் பொருத்தம். இது காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை திட்டம் தான் சொன்னார். ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டம் சொல்லல. ஆனா ஏன் இப்படி மிரண்டு இப்படி பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க அவங்களுடைய பெயர்களை எதையும் மாத்தல. அதாவது பைய அடிச்சு பசங்களுக்கு கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க பேர் அடிச்சு வச்சிருந்தாங்க. எக்கச்சக்கமான பை இருந்தது. அதெல்லாம் அரசாங்கத்தில் அடிச்ச பை, அந்த பேரே இருக்கட்டும் கொடுத்துருட்டார் தலைவர் தளபதி சொன்னார். அதே மாதிரி அம்மா உணவகன்றது அவங்க வச்ச பேரு, அதையும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டோம். அந்த அரசியலில் வர்றவங்களுக்கு அது பெருந்தன்மை தேவை, அது இல்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். தொடர்ந்து நம்ம திமுக அரசுல கொண்டு வந்த திட்டங்கள் பெயரெல்லாம் குறிப்பா சொல்ல போனோம்னா நான் முதல்வன் திட்டம், மகளிர் விடியல் பயணத்திலிருந்து விடியல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களிலும் பெயர்கள் மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களால ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியல. வேற என்ன பண்றது? இருக்கிற திட்டத்தினுடைய பெயரையாவது மாத்தலான்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கு பெருமை தரக்கூடியதல்ல. அதே போல பாத்தீங்கன்னா விமர்சனம் என்ற பெயர்ல பேசுறவங்களை தொடர்ச்சியா கைது பண்றாங்க. குறிப்பா திமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் இப்போ வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுல 2 வகை உண்டு. பேசுவதை சில நேரங்களிலே யாராவது கொஞ்சம் பேசினால் அதையெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணணும். எம்ஜிஆர் பிரிஞ்ச நேரத்தில் மதியழகன் தம்பி கே. கிருஷ்ணசாமி பேசினார். எம்ஜிஆர் ஒரு ஆணையிட்டால் கோபாலபுரம் போய் கருணாநிதி தலையை வெட்டி கொண்டு வந்து இங்க வைப்பேன்னு சொன்னார். உடனே தலைவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா கிராப் வெட்டுறது கூட தலை வெட்டிக்கிட்டு வர்றோம், அவன் கிராப் வெட்டுறதை பற்றி சொல்லியிருப்பா, போயான்ட்டு போயிட்டார். அவர் அதை பற்றி நெக்லெக்ட் பண்ணிட்டார். அது மாதிரி ஏதோ ஒன்று பேசுறதுனா அவன் இங்கே பேசலாம் தள்ளிட்டு போகணும். ஒவ்வொன்றுக்கும் பேச்சுக்கு எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணிதான் அதிலே தான் கவனம் இருக்க. இந்த மாதிரி சில்லற விஷயங்கள்ல தான் கவனம் இருக்க தவிர ஆட்சியினுடைய திட்டங்கள்ல எதுலையுமே இது ஒரு புது திட்டத்தை அறிவிச்சு இதை நாங்கள் அமல்படுத்துறோம்னு ஒண்ணு காணும் 6 வருஷத்துல. அதே போல பேருந்துகளுக்கு கலர் மாற்றுறாங்க. அரசு பேருந்து இருந்தது தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு மாத்தி கலர் மாத்த போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அரசு பேருந்துகள்ல நம்ம இருக்கும்போது அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் இருந்தது. அது இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் மாத்திருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகம்னாலே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இது தமிழ்நாடுன்னு போடுறது பெரிய சாதனையா? அவங்க பார்ட்டியோட கலர்லயே பேருந்து மாத்த போறாங்க. இப்ப பேருந்துக்கு கலர் கொடி கலர் இதெல்லாம் அவங்களுக்கு பெருமை தரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு சிறுமை தான் தரும். இது நாளைக்கு ஒரு முதல்வர் நடிச்ச படம் ஒண்ணு ஜனநாயகன் வெளியாகுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக தான் அந்த படத்தை முடக்கச்சுன்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது அதை திருவிழாவா அனைத்து அமைச்சர்களும் கொண்டாடணும்னு பேசியிருக்காங்க. எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியாதுங்க. அதுதான் சார். இப்போ மேகதாது விவகாரம் தமிழகத்துல விவசாயிகள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிற நேரத்துல அந்த துறை சார்ந்த நீர்வளத்துறை அமைச்சர் ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடணும், மக்கள் விவசாயிகளுடைய நிலைமையை எண்ணி பார்க்காம திரைப்படத்தை திருவிழாவாக கொண்டாடணும் ஒரு அமைச்சர் இப்படி சொல்லி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய கோரிக்கை
தஞ்சை மாவட்டத்து விவசாயிகளுக்கே சமர்ப்பணம் பண்றோம். தமிழ்நாடு அந்த அமைச்சர் பேசின நடவடிக்கையை தஞ்சை மாவட்டத்து மக்களுக்கே சமர்ப்பணம் பண்றேன். சார், தமிழ்நாட்டில் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் வந்து அதனுடைய திமுக பங்கு எப்படி இருக்கு சார்? அதெல்லாம் வந்த காலத்தில் பார்க்கலாம். இப்போ நீட் தேர்வுக்காக மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து மாணவர்கள் மேல காட்டு மிராண்டித்தனமான ஒரு தாக்குதல் நடைபெற்று இருக்கு. அதுக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து மூக்குல லேசா காயப்பட்டு வந்ததுக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, அதுக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு. மாணவர்கள் தாக்கப்பட்டதுக்கு ஒரு தமிழக முதல்வரா அவர் எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்கல. அது எப்படி சார் பாக்குறீங்க? இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கற கேள்வி, நான் என்ன பாக்குறது? தமிழகத்திலேயும் மாணவர்கள் வந்து இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. எல்லாம் ஈடுபடுவாங்க சார். நாட்டில் தேவையில்லாத ஒன்று மாணவ சமுதாயத்தை எதிர்காலத்தை பாழ் செய்வது நீட் தேர்வு. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அதை ஒரியா ஒழிக்கிறது தான் அதுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு மாணவ சமுதாயத்துக்கு செலுகிற மகத்தான காரியமாகும். இதை மத்திய அரசு உணர்ந்து செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் மீது தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு இது போன்ற செயலை எப்படி எடுத்துக்கிறது சார்? இது மாதிரி செயலை நாங்கள் இந்திய போராட்டத்தில் நிறைய பார்த்திருக்கோம். அதுதான் போலீஸ், அதுதான் போராட்ட வீரருடைய வேகம். மத்திய அரசின் போக்கு சரியா சார்? இந்த விவகாரத்தை கையாள்வதில் மத்திய அரசின் போக்கு சரியா சார்? மாணவர்கள் மீது நடக்கிற எந்த ஆட்சியா இருந்தாலும் மாணவர் மீது தடியடி நடத்துவதை, வன்முறை வெளியிடுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சார், இந்தியாவே இந்த கொந்தளிப்பு இருக்கிறப்போ நாளைக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது, அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா மாணவர்கள் மேல தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, இந்தியாவில நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து ஒரு படத்தை வந்து ஒரு விழாவா கொண்டாடுறாங்க, ஒரு மக்கள் பிரதிநிதிகளே அது மாதிரி பண்றாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? அந்த அமைச்சருடைய தரத்தை சொல்லுகிறது. சார், இந்தியா சார்